2024 ஒலிம்பிக் போட்டியில் மல்யுத்தத்தில் பெண்களுக்கான 50 கிலோ எடை பிரிவில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்த இந்தியாவின் வினேஷ் போகத் இப்போது தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 50 கிலோ எடையை தாண்டி அவங்களோட எடை ஒரு 100 கிராம் அதிகம் இருப்பதாக சொல்லி இந்த தகுதி நீக்கம் இப்போ நடந்திருக்கு. நேற்று 3 போட்டிகள், காலிறுதிக்கு முந்தைய போட்டி, காலிறுதி, அரையிறுதி அப்படின்னு 3 தொடர்ச்சியான வெற்றிகள் மூலமாக மொத்த இந்தியாவுமே கொண்டாடப்பட்ட ஒரு வீராங்கனையாக வினேஷ் போகத் இருந்தாங்க. இந்தியாவுக்கு தங்கம் வென்று கொடுப்பாங்க, இல்லை அட்லீஸ்ட் வெள்ளியாவது வென்று கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாராலையும் பெரிதும் எதிர்பார்த்துப்பட்டு இருந்தக்கூடிய ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. களத்திற்கு போகாமலே வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. அதாவது 50 கிலோ அப்படின்றப்போ 50.1, அதாவது 100 கிராம் தான் கூடியிருக்கு. ஸோ இது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஒலிம்பிக் வரலாற்றிலே ரொம்பவே பார்க்க முடியாது. பல சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒலிம்பிக்கை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாதிரியான கேசஸை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பல அத்லெட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் எங்களுக்கு சாதாரண விஷயம், ஒரே நாளில் நாங்கள் 1 கிலோ 2 கிலோ 3 கிலோலாம் குறைப்போம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது நடந்ததுன்றது ரொம்ப ஒரு ஃபிஷ்ஷியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவலை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இப்போ இவங்களுக்கு எடை கூடிருச்சு, குறைக்கவே முடியலை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அவங்கள ஏன் டெஸ்ட்டுக்கு கொண்டு போய் அங்கே டிஸ்குவாலிஃபை பண்ணி இப்போ எந்த மெடலும் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்தீங்க, இன்ஜுரி அப்படின்னு சொல்லி மேட்ச்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் சில்வராது கிடைச்சிருக்குமே அப்படின்னு பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. இந்த தகுதி நீக்கத்தில் யார் தப்பு பண்ணால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பல யூகங்களும் பல கேள்விகளும் போயிட்டுருக்கு. நாடாளுமன்றத்தில் இது குறித்து வாதம் நடந்துகிட்டு இருக்கு. பல அரசியல் கட்சி தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சி சார்பாக இவங்களுக்கு நடந்த அநீதிக்காக ஒலிம்பிக்லேருந்து இந்திய வீரர்கள் எல்லாமே பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரியான லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க. பல தலைவர்களும் இதுக்கான காரணம் என்ன, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி வெளியில் அனுப்புறதுன்றது ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு தொடர்பாக இதுக்கு முன்னாடி ஏப்ரல் 12ஆம் தேதியே இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரியான ஒரு ட்வீட்டை வினேஷ் போகத் அப்பவே போட்டிருக்காங்க. அப்போ நம்ம நடந்த எல்லாமே விஷயமும் நமக்கு தெரியும். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய பிரிஜ்பூஷன் சிங்க்கு எதிராக ஒரு பாலியல் துன்புறுத்தல் புகார் எழுந்தது. பல வீராங்கனைகள் ரோட்டில் இறங்கி போராடினாங்க. அதில் முக்கியமாக வினேஷ் போகத்தும் இருந்தாங்க. இதனால் அவங்க பல அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாங்க. அந்த சூழலில் அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க ஏப்ரல் 12ஆம் தேதி. அவங்க சொல்கிறது என்னென்னா, ஏப்ரல் 19 ஒலிம்பிக்கான குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். இன்ன வரைக்குமே என்னோட கோச்சஸ்க்கும் ஃபிசியோவுக்குமான அக்ரிடேஷன் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கல. நான் கடந்த ஒரு மாதமாக இதுக்கான அனுமதியை இந்திய அரசாங்கத்திடம் கேட்டுட்ருக்கேன். பட் ஆனால் யாருமே எனக்கு உதவிக்கிறதுக்கோ நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கோ யாருமே ரெடியாக இல்லை. என்னோட கோச்சஸ்க்கும் என்னோட ஃபிசியோக்கும் நீங்கள் அனுமதி கொடுத்தா தான் அவங்க என் கூட பயணிக்க முடியும், மேட்ச் வர இடத்துக்கு என்னால் வர முடியும், எனக்கு ட்ரெயின் பண்ண முடியும். எல்லா விஷயங்களும் இதன் அடிப்படையில் தான் இருக்குது. ஸோ இந்த அனுமதியை இது வரைக்கும் இவங்க கொடுக்காமல் இருக்கிறதுன்றது எப்படி சரியாக இருக்க முடியும்? எல்லா வீரர்களுக்கும் இதுதான் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிஜ்பூஷன் சிங்காக இருக்கட்டும், அவரோட கூட இருக்கக்கூடிய சஞ்சய் சிங்காக இருக்கட்டும், 2 பேருமே என்னைய இந்த ஒலிம்பிக்கில் பங்கேற்க விடாமல் இருக்கிறதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஒலிம்பிக் போட்டிகளுக்கு போகக்கூடிய கோச்சஸ் எல்லாருமே பிரிஜ்பூஷன் சிங்குக்கு ஆதரவாளர்களாக இருக்காங்க. ஒருவேளை அவங்க நான் மேட்ச் விளையாடிட்டு இருக்கும்போது தண்ணியில் ஏதாவது கலந்து கொடுத்துருந்து ஏன்னா ஒரு டோப் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அப்படி நடக்காதுன்னு யார் சொல்ல முடியும் அப்படின்ற ஐயத்தை அவங்க அன்னைக்கே எழுப்பியிருந்தாங்க. ஸோ அது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு வாய்ஸ் கொடுத்ததாக இருக்கட்டும், ஒரு தவறுக்கு எதிராக வாய்ஸ் கொடுத்ததுக்கு இப்படியெல்லாம் தண்டனை கொடுப்பீங்களா, ஜெய்ஹிந்த் அப்படின்னு அன்னைக்கு அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. ஏற்கனவே இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கும் ஏற்கனவே நடந்த போராட்டத்துக்கும் தொடர்பு இருக்கா, இந்த போராட்டத்தினால தான் இவங்களுக்கு இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் நடந்துருச்சா அப்படின்னு பல்வேறு கோணங்களில் பல்வேறு தரப்பினரும் பேசிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இந்த வினேஷ் போகத்தோட இந்த ட்வீட்டும் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு.